வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களோட ஒரு சிறப்பு நேர்காணலை நீங்க எங்களோட பகிர்ந்திருக்கீங்க. ஆமா, February 21, 2026ல திருச்சியில நடக்க போற மக்களின் மாநாடு பத்தி இதுல ரொம்ப விரிவாவே பேசுறாரு. ஆனா இது சும்மா ஒரு மாநாட்டுக்கான அறிவிப்பு மாதிரி மட்டும் தெரியல. இதை விட ஆழமா ஒரு அரசியல் மாற்றத்துக்கான அஸ்திவாரத்தையே அவர் போடுற மாதிரி இருக்கு. நீங்க சொல்றது மிகச்சரி. இந்த நேர்காணல நாம ஒரு அரசியல் நிகழ்வோட அறிவிப்பா மட்டும் பார்க்கவே முடியாது. தமிழ்நாட்டோட இப்போதைய அரசியல் இலக்கணத்தையே கேள்வி கேட்கிற ஒரு முயற்சி இது. அப்போ அவர் சொல்ற அந்த மாற்றம்னா என்ன? எந்த மாதிரி ஒரு கருத்தியல் அடித்தளத்துல அவர் அதை உருவாக்க பாக்குறாரு? அது மட்டும் இல்ல, இப்போ இருக்கிற ஆட்சி முறைகள் மேல அவர் வைக்கிற விமர்சனங்களோட உண்மையான தாக்கம் என்ன? வாங்க, இந்த முக்கியமான விஷயங்களையும் கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். நிச்சயமா. முதல்ல அந்த பேர்ல இருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இத அவர் கட்சி மாநாடுன்னு சொல்லாம மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்னு சொல்றாரு. இந்த சின்ன வார்த்தை மாற்றத்துல என்ன பெரிய செய்தி இருக்கு? இதுல ஒரு முக்கியமான உளவியல் அப்புறம் அரசியல் அணுகுமுறை இருக்கு. கட்சி மாநாடுன்னு சொன்னா அது அந்த கட்சி உறுப்பினர்களுக்கு மட்டும்தானேன்னு ஒரு தோற்றம் வந்துரும். ஆமா, ஒரு வட்டத்துக்குள்ள நின்னுடும். ஆனா மக்களின் மாநாடுன்னு சொல்லும்போது அவர் கட்சி எல்லைகளை தாண்டி ஒரு குறிப்பிட்ட மனநிலையில இருக்கிற பொதுமக்களை நேரடியா கூப்பிடுறார். எந்த மாதிரி மனநிலை? இந்த கட்சியை விட்டா அந்த கட்சி, அதை விட்டா இந்த கட்சி, இந்த சுழற்சியில சிக்கி சோர்வாகி போன ஒரு கூட்டத்தை அவர் குறிவைக்கிறாரு. நீங்க எந்த கட்சியா வேணாலும் இருங்க, ஆனா நீங்க மாற்றத்தை விரும்புனா இது உங்களுக்கான மேடைங்கிறது தான் அவர் அனுப்புற முதல் செய்தி. ஓகே. அப்போ அந்த மாற்றத்தை விரும்பும் மக்கள் அப்படிங்கிறதுக்கு அவரோட வரையறை என்ன? அந்த நேர்காணல்ல அந்த மக்களோட சிந்தனை எப்படி இருக்கணும் அவர் விளக்குறாரு. அங்கதான் அந்த இலவசங்கள் பத்தின விவாதம் ரொம்ப முக்கியமாகுது இல்லையா? ஆமா, இதுதான் அவர் கட்டமைக்கிற மாற்றத்தோட முதல் படி. அவர் என்ன சொல்றாருன்னா, மாற்றத்தை விரும்புறவங்க எனக்கு இலவச பேருந்து வேணாம், ஆனா சரியான நேரத்துக்கு பாதுகாப்பான ஒரு தரமான பேருந்து வேணும்னு கேட்பாங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி இலவச மின்சாரம் வேணாம், ஆனா தடையில்லாத மின்சாரம் வேணும்னு எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்றாரு. சரியா சொன்னீங்க. இது வெறும் பொருளாதார கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? ஏன்னா இலவச திட்டங்கள்ங்கிறது பல வருஷமா தமிழ்நாட்டு அரசியல்ல இருந்து பிரிக்கவே முடியாத ஒரு விஷயம். அதை அவர் எப்படி பார்க்கறாரு? அவர் இத மக்களோட தன்மானத்தோட இணைக்கிறார். இலவசங்களை கொடுத்து மக்களை ஒருவிதமான சார்பு நிலையிலேயே வச்சிருக்கிறது அவங்கள கையேந்தும் இழிநிலைக்கு தள்ளுறதுக்கு சமம்ங்கிறது அவரோட வாதம். அப்ப அதுக்கு மாற்று என்ன? கல்வி, அதுக்கேத்த வேலை, அந்த வேலைக்கேத்த ஊதியம், இதை கொடுத்துட்டா மக்கள் அவங்க தேவைகளை அவங்களே பூர்த்தி செஞ்சுக்குவாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த இலவசங்கள் தேவைப்படாது. ஒரு தன்மானமான சமூகத்தை உருவாக்க இதுதான் வழின்னு அவர் நம்புறாரு. இந்த இலவசங்கள் மக்களோட பொறுப்புணர்ச்சியை பாதிக்குதுன்னு ஒரு வலுவான வாதத்தை வைக்கிறாரு. அந்த மின்சாரம் சம்பந்தப்பட்ட உதாரணம் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா பட்டுச்சு. ஆமா, மின்சாரம் இலவசம்னா வீட்டை விட்டு வெளியே போகும்போது யாரும் லைட்டையோ ஃபேனையோ அணைக்க போறதில்லைன்னு சொல்றாரு. இதுவே பணம் கொடுத்து பயன்படுத்தும் போது ஒரு பொறுப்புணர்வு வரும். ஆமா, அதே மாதிரி இலவசமா கொடுக்கற உணவு எப்படி வீணடிக்கப்படுதுன்னு சுட்டி காட்டுறாரு. இது தனிப்பட்ட மனுஷங்களோட தப்புங்கிறத விட இப்படி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குற நிர்வாகத்தோட தோல்வின்னு சொல்றாரு. ஒரு அறிவு சமூகம் இதை எப்படி ஏத்துக்கணும்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. சரி, இந்த விமர்சனத்துக்கு அவர் ஒரு மாற்று தீர்வையும் சொல்றாரு. குறிப்பா பெண்களுக்கு கொடுக்கிற உரிமை தொகை பத்தி. ஆமாம், மாசம் 1000 இல்ல 2000 உரிமை தொகையா கொடுக்கறது ஒரு தற்காலிக நிவாரணம் தான். ஆனா அது அவங்கள அதே பொருளாதார நிலையில தான் வச்சிருக்கோன்னு சொல்றாரு. அதுக்கு பதிலா பெண்கள் அவங்க கிராமங்கள்லயே அவங்க வீடுகளுக்கு பக்கத்திலேயே மாசம் 10,000 வரைக்கும் சம்பாதிக்கிற மாதிரி சின்ன சின்ன தொழில்கள் இல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது தான் உண்மையான நிரந்தரமான தீர்வுங்கிறாரு. இது அவங்கள பொருளாதார ரீதியா சுதந்திரமானவங்களா மாத்தும், தன்மானத்தோட வாழ வைக்குங்கிறது அவரோட பார்வை. அவர் சொல்ற மாற்றம்ங்கிறது முதல்ல மக்களோட பொருளாதார சிந்தனையை மாத்துறதுல இருந்து தொடங்குது. ஆனா ஒரு அரசியல் இயக்கத்துக்கு இது மட்டும் போதுமா? ஒரு வலுவான அடையாளம் வேணுமே. அங்கதான் அவரு தமிழ்நாட்டோட 50 வருஷ கால கருத்தியல் அடித்தளத்தையே நேரடியா தாக்குறாரு. சரியா பிடிச்சிங்க. இதுதான் அவரோட அரசியலோட மையப்புள்ளி. இந்த நேர்காணல்ல அவர் முன்வைக்கிற வாதங்களோட ஆணிவேரே இதுதான்னு சொல்லலாம். அதாவது சாதி மதம் எல்லாம் நம்மள பிரிக்குது. ஆமா, ஆனா தமிழன்கிற ஒற்றை இன அடையாளம் மட்டும்தான் நம்மள ஒன்னா சேர்த்து ஒரு அரசியல் வலிமையை கொடுக்குங்கிறது தான் அவர் திரும்ப திரும்ப அழுத்தமா சொல்ற கருத்து.
இந்த இன அடையாளத்தோட அவசியத்தை விளக்க அவர் பயன்படுத்துற உதாரணங்கள் ரொம்ப உணர்வு பூர்வமானவையா இருக்கு. ரொம்பவே. அவர் சொல்றாரு, ஈழப்போர்ல செத்தவங்க இந்த சாதி அந்த மதம்னு பதியப்படல, தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள்னு தான் பதியப்பட்டதுன்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்திய கடல் எல்லையில சுடப்படுற மீனவன தமிழ் மீனவன்னு தான் சொல்றாங்க. ஆமா, இரேலிந்தே அவர் சொல்ல வர்ற கருத்து இதுதான். நாம பிணமா விழும்போதும் இனமா தான் விழுகிறோம். அப்போ உயிரோட இருக்கும்போது ஏன் இனமா ஒன்னு சேரக்கூடாது? இந்த கேள்விதான் அவரோட தமிழ் தேசிய அரசியலோட உணர்ச்சி பூர்வமான அடித்தளம். இந்த தமிழ் தேசிய அடையாளத்தை நிறுவுறதுக்காக அவர் திராவிடங்கிற அடையாளத்தை முழுமையா நிராகரிக்கிறாரு. அத சுமத்தப்பட்ட இழிவுன்னு அவர் சொல்றது ஒரு மிக கடுமையான விமர்சனம். இங்க நாம ஒரு முக்கியமான வரலாற்று பின்னணிய புரிஞ்சுக்கணும். திராவிட இயக்கம்ங்கிறது போன நூற்றாண்டுல தமிழ்நாட்டுல சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிரா, பிராமண ஆதிக்கத்துக்கு எதிரா ஒரு சமூக நீதி இயக்கமா தான் உருவாச்சு. அது தமிழ்நாட்டு அரசியலையே பல வருஷமா வடிவமைச்ச ஒரு பெரிய சக்தி. ஆனா சீமான் அந்த அடையாளத்தையே நிராகரிச்சு அது தமிழர்களோட உண்மையான அடையாளத்தை மறைக்க வந்த ஒரு கருத்தியல்னு சொல்றாரு. ஆமா, அம்பேத்கர் தன் மேல சுமத்தப்பட்ட சாதிய இழிவை துடைத்தெறிய போராடினதை எடுத்து சொல்லி, அதே மாதிரி திராவிடம்ங்கிற இந்த இழிவையும் துடைத்தெறியணும்னு அவர் கூப்பிடுறாரு. இதுதான் இந்த கருத்தியல் போரோட மையப்புள்ளி. அப்போ திராவிடன் இல்லைன்னா அவரோட அடையாளத்தை அவர் எப்படி வரையறுக்கிறாரு? மிக தெளிவா சொல்றாரு. என் அடையாளம் தமிழன், என் தேசியம் தமிழ், என் குடியுரிமை இந்தியன். இந்த தெளிவோட தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் நடுவுல அவர் பார்க்கிற 3 முக்கிய முரண்பாடுகளை பட்டியலிடுறாரு. முதல்ல மொழி. ஆமா, திராவிட கட்சிகளோட இருமொழி கொள்கையை அவர் எப்படி பார்க்கறாரு? திராவிட கட்சிகள் தமிழ் ஆங்கிலம்னு சொல்றாங்க. ஆனா நடைமுறையில ஆங்கிலத்தோட ஆதிக்கம் தமிழை அழிக்குதுங்கிறது சீமானோட வாதம். தமிழ் அவர் வெறும் தொடர்பு மொழியா பார்க்கல, மூச்சு மொழி, உயிர் மொழின்னு சொல்றாரு. நாம அன்றாடம் பயன்படுத்துற தங்கிலீஷ் பத்தியும் நம்ம கடுமையா பேசுறாரு. ஆமா, டோர் கதவை மூடு, டிவி போடு, பஸ்ஸை விட்டு இறங்கு, இந்த மாதிரி உதாரணங்களை சொல்லி இது எப்படி நம்ம மொழியோட ஆன்மாவை சிதைக்குதுன்னு விளக்குறாரு. சோ ஆக்சுவலி பட் இல்லாம நம்மால பேச முடியலன்னு அவர் சுட்டி காட்டுறது இது மொழிய மட்டும் இல்ல, இனத்தோட தனித்துவத்தை அழிக்கிற செயலுங்கிற அவரோட பார்வையை காட்டுது. இரண்டாவது முரண்பாடு தலைவர்கள் பத்தின பார்வை. இது ஒரு முக்கியமான கருத்தியல் மோதலா தெரியுது. நிச்சயமா, திராவிட இயக்கத்தோட முக்கிய தலைவரான ஈவேராவா அவங்க போற்றாங்க. ஆனா அவரே தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி, சனியன் மொழின்னு சொன்னதா சீமான் குறிப்பிடுறாரு. இதுக்கு நேர்மாறா தமிழ் தேசியர்கள் யார போற்றாங்கன்னு சொல்றாரு. மொழிக்காகவும் இனத்துக்காகவும் உயிர் விட்ட தியாகிகளை, மறவர்களை போற்றோன்னு சொல்றாரு. இது மூலமா தமிழ்நாட்டோட அரசியல் வழிகாட்டிகளா யார் இருக்கணுங்கிற விவாதத்தையே அவர் புதுசா உருவாக்குறாரு. மூன்றாவது ஈழ பிரச்சனை குறித்த பார்வை. இது உணர்வுபூர்வமா அவங்களை எப்படி வேறுபடுத்துது? ஆனா தங்களுக்கு அது தாயக விடுதலை போர்னு சொல்றாரு. இந்த வார்த்தை பிரயோகங்கள் இருக்கிற வித்தியாசமே ரொம்ப முக்கியமானது. ஆமா, ஒன்னு அனுதாப பார்வை, இன்னொன்னு உரிமை பார்வை. இந்த 3 வேறுபாடுகளும் சும்மா அரசியல் நிலைப்பாடுகள் இல்ல, இவை அடிப்படையான சமரசம் செஞ்சுக்க முடியாத கருத்தியல் மோதல்கள்னு அவர் அழுத்தமா பதிவு செய்றாரு. இந்த கருத்தியல் வேறுபாடுகள் அவர் சொல்றது வெறும் கொள்கைக்காக மட்டும் இல்ல. அப்போ எதுக்காக? இந்த தவறான கருத்தியல்கள் தான் போன கால நிர்வாக தோல்விகளுக்கு மூல காரணம்னு அவர் வாதிடுறாரு. அதுக்கு மிகப்பெரிய கண்ணுல தெரிகிற உதாரணமா அவர் சித்தி காட்டுறது தான் அந்த 10 லட்சம் கோடி ரூபாய் கடன். ஆமா, அந்த 10 லட்சம் கோடிங்கிற புள்ளி விவரம் அதிர்ச்சியா இருக்கு. ஆனா வெறும் நம்பரா சொல்லாம அத மக்களோட அன்றாட வாழ்க்கையோட அவர் இணைக்கிற விதம் கவனிக்க வேண்டிய ஒண்ணு. அதுதான் அவரோட பாணி. இந்த 10 லட்சம் கோடி கடன் எங்கே போச்சுன்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு அவரே பதில் சொல்றாரு. ஒவ்வொரு துறையா எடுத்துக்கிட்டு அதோட தோல்விகளை பட்டியலிடுறாரு. கல்வியில பின்லாந்து, தென்கொரியா மாதிரி உலகத்தரம் வாய்ந்த கல்வி எல்லாருக்கும் கிடைக்கலன்னு சொல்றாரு. மருத்துவத்துல தலைவர்களே அரசு மருத்துவமனைக்கு போகாத போது அதோட தரம் எப்படி இருக்கும்னு கேள்வி கேட்கிறாரு. குறிப்பா அந்த போக்குவரத்து துறை பத்தின வர்ணனை, அது வெறும் புள்ளி விவரம் இல்ல, அது ஒரு காட்சி. ஓடும்போதே சக்கரம் கழந்து ஓடுற பஸ், மழை பெஞ்சா உள்ளேயே கொடை பிடிக்க வேண்டிய நிலைமை. ஆமா, ஓட்டுநருக்கு சரியான சீட்டு கூட இல்லாத அவலம். இதெல்லாம் கேட்கும்போது அந்த நிர்வாக தோல்வியோட ஆழத்தை நம்மால உணர முடியுது. சரியா சொன்னீங்க. இது ஒரு புத்திசாலித்தனமான தகவல் தொடர்பு உத்தி. புள்ளி விவரங்களை விட இந்த மாதிரி விவிச்சித்திரங்கள் தான் மக்கள் மனசுல ஈஸியா புதியும். மின்சாரத்துறையிலையும் அதே முரண்பாட்டை தான் சொல்றாரு. ஒரு பக்கம் இலவச மின்சாரம், இன்னொரு பக்கம் தாங்க முடியாத மின்கட்டண உயர்வு. ஆக இவ்ளோ கடன் வாங்கியும் அடிப்படை வசதிகள் கூட தரமா இல்லைங்கிறது தான் அவரோட குற்றச்சாட்டோட சாராம்சம். சரி, இவ்வளோ பெரிய கடன் இருக்கே, இதை திருப்பி செலுத்துறதுக்கு அவர் சொல்ற வழி என்ன?
அதுதான் இன்னும் சுவாரஸ்யமான அதே சமயம் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ஆமா, இந்த கடனை மக்கள் மேல வரி போட்டு தீர்க்க போறதில்லன்னு அவர் தெளிவா சொல்றாரு. அப்போ எப்படி? அவரோட திட்டம் ரொம்ப நேரடியானது. இந்த பணம் எங்க போச்சோ அங்கிருந்து எடுத்து கட்டிட வேண்டியதுதான். அதாவது ஆட்சியில் இருந்தவங்க ஊழல் செஞ்சு சேர்த்த பணத்தை அவங்க கிட்ட இருந்தே திரும்ப பெற்று கடனை அடைக்கிறது தான் வழின்னு சொல்றாரு. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா ஒரு நிர்வாக அமைப்புல இது எந்த அளவுக்கு சாத்தியம்? நேர்காணல்ல இது ஒரு செயல் திட்டமா விளக்கப்படல. இது ஒரு அரசியல் நிலைப்பாடா, ஒரு வாக்குறுதியா முன்வைக்கப்படுது. இதோட நடைமுறை சாத்தியக்கூறுகள் ஒரு பக்கம் இருந்தாலும், இது மக்கள் கிட்ட பரவி இருக்கிற ஊழலுக்கு எதிரான கோபத்தை நேரடியா தொடுது. ஆமா, பிரச்சனை நம்ம கிட்ட இல்ல, கொள்ளையடிச்சவங்க கிட்ட தான் இருக்குங்கிற செய்தியை இது ரொம்ப வலுவா சொல்லுது. எக்ஸாக்ட்லி. இது ஒரு சக்தி வாய்ந்த பாப்புலிஸ்ட் ராலிங் கிரை. இந்த ஊழல் குற்றச்சாட்டு இயல்பாவே நம்மள அடுத்த கட்டத்துக்கு, அதாவது இப்ப இருக்கிற அரசியல் கட்சிகள் மேல அவர் வைக்கிற பார்வைக்கு கூட்டிட்டு போகுது. திமுக, அதிமுகவை அவர் எப்படி பார்க்கறாரு? அவர் 2 பேரையும் பிரிச்சே பார்க்கல. கொள்கை அளவுல 2 கட்சிகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லங்கிறது அவரோட உறுதியான கருத்து. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைன்னு அவங்கள ஒப்பிடுறாரு. அதாவது ரெண்டும் ஒரே அச்சுல வார்த்ததுன்னு சொல்றாரு. ஆமா, இந்த கருத்தை இன்னும் வலுப்படுத்த சில நடைமுறை உதாரணங்களையும் சொல்றாரு. இன்னைக்கு திமுக அமைச்சரவையில இருக்கிற சேகர் பாபு, KKSSR, செந்தில் பாலாஜி மாதிரி பல முக்கிய அமைச்சர்கள் நேத்து அதிமுகல இருந்தவங்க தான் பேர் சொல்லி பட்டியலிடுறாரு. ஊழல், லஞ்சம், டாஸ்மாக், கமிஷன் எல்லாத்துலயும் 2 கட்சிகளும் ஒரே பாதையில தான் போறாங்கன்னு சொல்றாரு. ஆமா, இது மூலமா வாக்காளர்களுக்கு உண்மையான ஒரு தேர்வு என்பதே இங்க இல்லைங்கிற ஒரு தோற்றத்தை அவர் உருவாக்குறாரு. இந்த சூழல்ல ஒரு புதிய மாற்றா பார்க்கப்படுற நடிகர் விஜய் அவங்களோட அரசியல் பிரவேசம் பத்தின கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு? அங்க அவர் ஒரு தெளிவான கோட்டை வரையறாரு. திரை கவர்ச்சி அரசியல் மங்கும், இன எழுச்சி அரசியல் பொங்குன்னு சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான வரிகள். இத கொஞ்சம் விளக்க முடியுமா? அவர் என்ன சொல்றாருன்னா, பொழுதுபோக்கு தளத்துல திரையில பார்த்து ஒரு தலைவனை தேடுறவங்க தன்னோட ஆதரவாளர்கள் இல்ல. அதுக்கு பதிலா மக்களுக்காக போராட்ட களத்துல நிக்கிறவன தலைவனா தேடுறவங்க தான் தன்னோட நிப்பாங்கன்னு சொல்றாரு. இது மூலமா தன் அரசியலை செலிபிரிட்டி அரசியல்ல இருந்து முற்றிலும் வேறையா காட்டிக்கிறாரு. அப்போ இறுதியா இந்த மாநாட்டுக்கான அழைப்பு யாருக்கு? அதுதான் இதுல இருக்கிற சுவாரஸ்யம். இது ஒரு கட்சிக்கு அப்பாற்பட்ட அழைப்பாவே கேக்குது. இந்த மாநாடு உழவர்கள், மீனவர்கள், வேலைக்காக காத்திருக்கிற இளைஞர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், நெசவாளர்கள்னு சமூகத்தோட எல்லா தரப்பு மக்களுக்கானதுன்னு சொல்றாரு. இது ஒரு கட்சியின் மாநாடல்ல, நல்ல ஆட்சியை விரும்பும் மக்களின் மாநாடுன்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. இனப்பிரச்சினைக்காக, உரிமைக்காக தமிழர்கள் எல்லாரும் ஒன்னு சேரணுங்கிறது தான் அவரோட அழைப்போட சாராம்சம். ஆக இந்த உரையாடலை ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது சீமான் முன்வைக்கிறது ஒரு வழக்கமான அரசியல் மாநாட்டுக்கான அழைப்பு மட்டும் இல்ல. இது தமிழ்நாட்டோட அரசியல், சமூகம், கலாச்சாரத்தோட அடித்தளத்தையே கேள்வி கேட்டு ஒரு புதிய கதையாடலை ஊழாக்க முயற்சி பண்ற ஒரு கருத்தியல் பிரகடனம். மிகச்சரியா தொகுத்தீங்க. சுருக்கமா சொன்னா அவர் ஒரு 4 படிநிலைகளை முன்வைக்கிறாரு. 1, இலவசங்களை நிராகரிச்சு தன்மானத்தை மையமா வச்ச ஒரு புதிய பொருளாதார சிந்தனையை உருவாக்குறது. 2, திராவிடம்ங்கிற கருத்தியலை ஏத்துக்காம தமிழ் தேசியம்ங்கிற ஒற்றை அடையாளத்து கீழ மக்களை ஒன்னு சேர்க்கிறது. 3, போன கால ஆட்சிகளோட நிர்வாகத் தோல்விகளையும் ஊழலையும் மக்கள் முன்னால அம்பலப்படுத்துறது. 4, இந்த அடித்தளங்கள் மேல ஒரு மாற்று ஆட்சியை உருவாக்குறது. இதுதான் இந்த நேர்காணலோட முழுமையான சித்திரம். அவர் முன்வைக்கிற வாதங்கள் தமிழ்நாட்டோட பல வருஷ கால அரசியல் மரபுகளை நேரடியா எதிர்கொள்ளுது. அது சரியா தவறாங்கிறத தாண்டி அது ஒரு தீவிரமான விவாதத்தை அரசியல்ல தொடங்கி வச்சிருக்குங்கிறது மட்டும் நிச்சயம். இப்போ இந்த உரையாடல்லேந்து உங்களுக்காக ஒரு சிந்தனை. ஒரு சமூகத்தோட குறிப்பிட்ட மொழி, இன இல்ல கலாச்சார அடையாளத்தை முன்னிறுத்துறது அந்த சமூகத்தோட உரிமைகளை வென்றெடுக்கவும் நல்ல மாற்றங்களை கொண்டு வரவும் எப்போ ஒரு வலிமையான ஒருங்கிணைப்பு கருவியா செயல்படுது. அதே சமயம் அதுவே மத்த சமூகங்கள் கிட்ட இருந்து தங்களை விலக்கிக் கொள்ளும், ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுருக்கிக் கொள்ளும் ஒரு சக்தியா மாறும் அபாயம் எப்போ ஏற்படுது? இந்த 2க்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோடு எது? இத பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கலாம்.